ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். கருணை. ஆமாங்க, கருணைன்ற வார்த்தையே நம்ம மறந்து போச்சு. கருணைன்ற வார்த்தை நம்ம இந்தியருக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம சட்டத்தில் தூக்கு தண்டனையே கொடுக்க மாட்டுறாங்க. கருணை காட்டி ஆயுள் தண்டனையாச்சும் கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி ஒரு இடத்துல வாழ்ந்த நம்ம இந்த கருணைன்ற வார்த்தையே மறந்து போய்ட்றோம். ஜாதி, மதம், இனம் இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம கருணைக்கு கொடுக்குறதே இல்லைங்க. இந்த ஜாதி, மனம், இதத்தை யாருங்க கண்டுபிடிச்சது? விவசாயி பண்ணுறவன் ஒவ்வொருத்தன்லேயும் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இனம் இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு டாக்டர்ஸ் ஆகட்டும், இல்லை நமக்கு ரத்தம் கொடுக்குறவங்களாகட்டும், இல்லை நம்ம உயிரை காப்பாற்றுறவங்களாகட்டும், இந்த இனம், இந்த மதம், இந்த ஜாதி நம்மளை ஏற்றுக்க முடியுதா? யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என் உயிர் படைச்சா போதும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படியா? துணி நெய்யத்தில் கூட எல்லா மதம், எல்லா இனம், எல்லா ஜாதி நபர்களும் சேர்ந்து தான் அந்த துணியை நெய்கிறாங்க. அது நம்ம மானத்தையும் காப்பாற்றுது. போடுற செருப்புலேருந்து, உண்ற உணவுலேருந்து, நம்ம உடுத்துகிற உடையிலேருந்து, சாப்பிட்ற மெடிசன்லேருந்து, ஜாதி, மதம், இனம்னு பார்க்காத நாம் படிப்புக்கு அப்ளிகேஷனும், கல்யாணத்துக்கு வரம் பார்க்குறதும், லவ் பண்ணுறதுலேயும் மட்டும் எங்கேருந்துங்க வருது ஜாதி, மனம், இனம்? இதை யார் உருவாக்குனாங்க? இந்த ஜாதி, மனம், இனன்றதுனால கருணன்றதே மறந்து போச்சுங்க. உயிரா அசால்ட்டாக எடுங்க. இவன் வேறு ஜாதிகாரி, வெட்டி தள்ளு. இவன் வேறு இனத்தை சேர்ந்தவன், வெட்டி தள்ளு. கீழ் ஜாதி, மேல் ஜாதி, உயர்ந்த ஜாதி, யாருங்க கண்டுபிடிச்சது இதெல்லாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இந்த நூற்றாண்டில் இன்னமும் இந்த ஜாதியை கையில் கொண்டு ஆள்றாங்கன்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஜாதி வெறியை, அதாவது படித்து அந்த ஜாதி வெறியை கையில் பிடிக்கிற பர்சன் இருக்கிற வரைக்கும் எந்த ஆட்சி வந்தாலும், எந்த ஜெனரேஷன் மாறினாலும் இந்த ஜாதி வெறி மாறவே மாறாதுங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பிறந்தது நம்ம அம்மா வயிற்றில் தான். எந்த ஜாதியும் எந்த மதமும் நம்மளை உருவாக்கலை. எந்த ஜாதியும் எந்த இனமும் நமக்கு வாழ்க்கை கொடுக்கல. நம்ம படிப்பு நமக்கு வாழ்க்கை கொடுக்குது. நம்ம தாய் தந்தை நமக்கு உயிர் கொடுத்துருக்கான். நம்ம படைத்தவன் நம்மளை எல்லா வழியிலையும். ஒன்று யோசிச்சிங்களா? உங்களை படைத்தவன் ஜாதி, இதம், மனம் பார்த்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷலும் செய்யலை. அவன் எல்லாருக்குமே சமமாக வச்சுருக்கான். செத்து போனால் புதைக்கிறத முதற்கொண்டு சடங்குகளும் சம்பிரதாயங்களும் கண்டுபிடிச்சது நாம தாமே தவிர இறைவனோ இல்லை மற்ற ஒரு இதிலிருந்தோ நமக்கு வரலை. இதுக்குள்ளே கருணைன்ற ஒரு வார்த்தையே மறைஞ்சு போச்சுங்க. எங்கே கொலை, எங்கே பார்த்தாலும் உயிரை எடுத்துடுறாங்க, எங்கே பார்த்தாலும் கொன்னுடுறாங்க. எப்படி இப்படி மாறினது? ஒரே விஷயந்தான், கருணை மறைஞ்சு போச்சு.